வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். லோடு வந்து விட்டாச்சுங்க. அந்த காடு தான் அது ஆஃபீஸு. இப்போ அங்கேருந்து வருது. அண்ணன் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அண்ணன் வந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஊர் பக்கமே லோடு ஏற்றியாச்சு. எங்கே ஏற்றி நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கோலாலேருந்து சேலங்க. ரோடு நல்லா ஏற்றிட்டு போகிறோம். மூக்கு பேச்சு போகுதுங்க. காலுக்கே அடிச்சிட்டால இல்லை யாரா அண்ணாஜி, இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி சேத்துல எடுக்கிறது எப்படி தெரியுது? ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கால் தரையில் நிற்கல. சேரை அடிச்சு விட்டான். சரிங்க, அப்படியே வண்டி எடுத்து அப்படியே போகலாம். அக்கோல பார்த்த மாதிரி போகலாம். டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சுங்க, அதே சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பாடு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுதுங்க. புது தார்பலெல்லாம் வாங்கியாச்சுங்க. இன்னும் லோடு ஏற்ற ஆரம்பிக்கிறேன்னு சொன்னிக்கிறாங்க. பார்ப்போம். 2 இடத்துலங்க வந்து ஏற்றுறது 2 இடம், இறக்குறது 2 இடங்க. இன்னும் வந்து இந்த லோடு விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படுத்துனே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோடு விட்டாச்சுங்க. லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேக் வந்து 50 கிலோ இருக்குங்க. எல்லாம் இங்கே போட வச்சா அது அந்த இதுக்கு எப்படி போடுறது? 3 வாட்டி போட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தா அந்த கண்டெய்னருக்கு லோடு பண்ண கிளம்பிட்டாங்க. சரி, டைம் பார்த்தா 7 மணி ஆகுதுங்க. எவ்வளோ நேரம் ஏற்றி வரோன்னு சொல்லி பார்ப்போம். பொறுமையாகவே ஏற்றி விட்டோம். ஒன்றும் அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பாயிண்ட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே தாங்க ஏற்றுறோம். நைட் வந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறோம். டைம் கரெக்டாக தெரியல எத்தனை மணி வரைக்கும் ஏற்றுனாங்கன்னு. அப்புறமேட்டு ஒரு கண்டெய்னர் ஒன்று வந்துச்சுங்க, அதுக்கு ஏற்றி விட்டாங்க. நம்ம டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காத்தால உங்களுக்கு 7 மணிக்கு நான் ஏற்றி விட்றோம் அப்படின்னாங்க. சரி, நம்ம எப்படி இன்னொரு பாயிண்ட்டுக்கு போய் ஏற்றணும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி காத்தால ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி இங்கே படுத்தாச்சுங்க. ஏன்னா சேஃப்டி, மேலே மழை பெஞ்சாலுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தாச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து நைட்டில் மழை பெய்யுதுங்க. ஒரு 2 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. நேற்று அதே மாதிரி தான் பெஞ்சு, முந்தா நேற்று அதே மாதிரி தான் பெஞ்சு. நேற்று இன்னைக்கு தான் அந்த மாதிரி பெஞ்ச மாதிரி தெரில. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:47 ஆகுது. 4 அட்டி ஏற்றிட்டாங்க. இன்னும் ஒரு டோட்டல் 9 அட்டி, இன்னும் 5 அட்டி ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்ல வந்து ஏற்றுறதுக்கு போகணுங்க. அது எங்கன்னு தெரியல, பார்க்கணும். லைட்டா பாக்குறதுக்கு ஆர்சிபி கிரிக்கெட்டோட ஆர்சிபி லோகோ மாதிரி இருக்குங்க இது. இன்னும் எவ்வளவு மூட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. கீழே ஒரு 5 மூட்டை போட்டா, இன்னொரு 2 மூட்டை போட்டா முடிஞ்சு வேலை. அவ்வளவுதான். கவுர் கட்டினே போயிட்டு பேமெண்ட் போட்டுங்க. அப்புறமேட்டு இன்னொரு இடத்துக்கு ஜம்முன்னு புறப்படலாங்க. 2வது பாயிண்ட்ல வந்து லோடு ஏற்றி ஆரம்பிச்சாச்சுங்க. ஏதாவது லொக்கேஷன் போடுறோன்னு சொல்லி ஆபீஸ்காரன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சுங்க. 3 மணிக்கு உள்ள விட்டு லோடு ஏற்ற ஆரம்பிச்சாச்சு. டைம் வந்து 4:30 ஆகுதுங்க. நீட்டா பாய் போட்டாச்சுங்க. ஆனா லைட்டா அந்த வெயில வந்து மேல கேபின் மேல அடிக்க ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க. தெரியுதா? தண்ணிக்கு குஸ்தி என்னைக்கு இல்லாத இன்னைக்கு வந்து பாய் வந்து ரொம்ப கச்சிதமா போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. என்னன்னு தெரியல. அவ்வளவுதாங்க, பில் வந்து வந்துருச்சு. அப்படியே ஜம்முன்னு பேமெண்ட் போட்டுன்னு அப்படியே புறப்படலாங்க. ஏக்கச பேமெண்ட் போட முடியாதே வந்து பாய் போட்டீங்க அப்படின்னா இவங்களோட சும்மா மன திருப்திக்கு பேமெண்ட் போடுறாங்க. ஏன்னா இங்க வெயிட் போட்டு தான் சிப்ப கணக்கு தான் ஏத்துறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் பாய் போட்டாச்சு. ஒரு ஆள் வருவாங்க, அவங்களை கூட்டின்னு அப்படியே போயிட்டு பேமெண்ட் போட்டுக்கின்னு அப்படியே ஜம்முன்னு புறப்படலாம். அவங்க தான் வருவாங்க. भैया जल्दी आओ. சங்காரெட்டிக்கு இன்னொரு 109 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இங்க வந்து பார்டர் வந்து தூக்கிட்டாங்கல்ல, அங்கங்க வந்து போலீஸ் நின்றுங்கன்னு 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சுத்தமா காசே இல்லைங்க.
ஒரு 30 ரூபாய் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அண்ணன் ஒரு 10 ரூபாய் கிழிச்சி ரோட்டல் வச்சிருந்தாங்க. அதுவும் பிடிக்கலாங்க. அப்புறமேட்டு இன்னொரு இடத்துல வந்தனே இருக்கும்போது வந்து 100 ரூபாய் போன்பே பண்ணிட்டு வந்து அனுப்பிச்சுட்டாங்க. மகாராஷ்டிராலும் அதே மாதிரி தாங்க. முடக்கு நின்றுக்குன்னா MIDC அது இதுன்னு சொன்னீங்கன்னு காசு அங்கங்க வாங்கினே இருக்கிறாங்க. ஒரு 3 டோக்கன் இப்ப காத்துல வாங்கிக்கிறாங்க. 300 ரூபாய் டோக்கன் 3 டோக்கன் இங்க வந்த ஒரு 200 ரூபாய். இன்னைக்கு இப்படி கணக்கு எடுத்து பார்த்தாவே ஒரு 1000 ரூபாய் டமார் ஆயிடுது. 1000-1500 ரூபாய் போயிருது. இன்னும் பார்டரு கொடுத்துங்க என்னவோ. ஆனா வியூ மட்டும் சூப்பரா இருக்குங்க. நேற்று வந்து அங்கேயே படுத்துங்க வச்சுங்க, திருட்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துங்கிட்டு நாந்தேடு இன்னும் வரவே இல்லைங்க. நாந்தேடு கூட வரல. வாஷிங் வந்தோம், அவன் படுத்துங்கிட்டு காத்தால ஒரு 5 மணிக்கு வண்டி எடுத்துங்க. ஏன்னா பகலே ஆட்டி போட்டுறாங்களாம். ஒரு மூட்டை போச்சுன்னா கூட நம்மளுக்கு ரிஸ்க் தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த லைன்ல வந்துருக்கிறாங்கன்னா அந்த அளவு அதிகமாக வரலங்க. அதனால ஒரு டிரைவர் இந்த மாதிரி வெளியில் போகும்போது ஒருத்தர் பார்த்தான். அவர்கிட்ட கேட்டேன் எப்படின்னா அப்படின்னா, நானும் அங்கே தான் போகிறேன், அவர் மதுரை ஏற்றினுக்கிறாங்க, அவன் நம்ம பின்னாடி தாங்க வராங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு ஜோடி போட்டுனே வந்துட்டு தூங்கிட்டு இப்போ காத்தால ஒரு 5 மணிக்கு எடுத்துட்டு வந்தாங்க. 5:30 ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுதுங்க. தருமபுரிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. சரியான டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட இதே 1 மணி நேரமா டிராஃபிக்கு. ஏன் டிராஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாலின் நேரம் வராங்களாங்க, அதனால ஃபுல்லா டிராஃபிக். முடிஞ்சு சொல்லி குளிச்சுட்டு போய் லோடு இறக்கலாம்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் அது ஆகாது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 9:30க்கு 9:45 தான் வந்தோம். இங்கே தான் கிடக்குறேங்க. பின்னாடி பாருங்க அவ்வளோ பேர் டிராஃபிக். பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20 ஆகுதுங்க. ஒரு 3 மணிக்கா வீட்டிலேருந்து கிளம்புனா நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. வண்டி எடுத்து வந்தாச்சு. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பாயம் அவுத்து நீட்டாக வந்துருச்சுங்க. பாயம் மட்டும் நீட்டாக வந்து ப்ராப்பராக மடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இறக்கிறதுக்கு ஆள் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல. பாயம் முடிச்சாச்சு. இது இன்னொரு பாயிண்ட் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் இதாங்க, அவ்வளவுதான். இதுல கட் பண்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. அண்ணனுக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு சொன்னுறாங்க. அண்ணன் வந்து இறங்குறான், இந்த நடை இறங்குறான் அப்படின்னு சொன்னுறாங்க. இப்போ அண்ணன் வந்து கூட தான் இருக்கிறாங்க. பார்ப்போங்க யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் எல்லாத்தையும் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. பார்ப்போம். அண்ணனுக்கு ஏதோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். யாரா வராங்களா என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. 2வது பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. லோடு வந்து இறக்கினே இருக்கிறாங்க. இது மினி கோயிலுங்க. இது நந்தினி தால் மில்லு. சரியா பண்ணுறாங்க. அந்த கலர் ஆகட்டும் கோயில் மாதிரியே இருக்குங்க. உள்ள வந்தாவே இந்த சாய்பாபா கோயிலெல்லாம் இருக்குல்லங்க, அந்த ஃபீல் வருதுங்க எனக்கு. அதுக்குள்ள வந்தா அந்த சாய்பாபா ஃபீல் வருது. அந்த வேன் ஆகட்டும், அங்கே பாருங்க அந்த வேன் கலர் சரியா பண்ணுறாங்க. அங்கங்க கோயில், அங்க வந்து விநாயகர் சாமி, வெளியே வந்து இங்க பாத்தீங்களா நந்தி, அதுக்கு அந்த பக்கம் அவர் ஒருத்தர் போறாங்க. அங்க வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது, மீன் இருக்கு, செவரியா இருக்குதுங்க. பாடத்துக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. நல்லா இருக்கு. லோடு வந்து இறக்கினே இருக்கிறாங்க. பிரிச்சு அது உள்ள கொட்டுறாங்க. அதுக்குள்ள லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுதுங்க. யாரா எடுத்துன்னு போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி குறுக்கா இருக்கு. இப்படியே இப்படி கட் பண்ணிடலான்னு பார்த்தா அங்கே ஒரு வண்டி இருக்குது. அதனால இந்த வண்டி எடுத்தாங்கன்னா அந்த அண்ணன் வந்து இப்படி உள்ள போயிடுவாங்க, நம்ம அப்படியே வெளியே எடுத்துன்னு போயிடலாங்க. பார்ப்போம். அந்த டிரைவர் எங்கே போனாங்கன்னு தெரியல. வந்தாருன்னா அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். தொப்பூர் காடு வந்துங்க சரியான அப்டேட்டுங்க. வந்து போன வாரம் வந்ததுக்கும் இந்த வாரம் வந்ததுக்கும் டக் 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 வேலை ஆகுது. வேலை பயங்கர சுறுசுறுப்பா ஓடுதுங்க. செம ஸ்பீடு. போன டைம் எல்லாம் வரும்போதெல்லாம் இது வந்து எதுவுமே போட்டதே கிடையாது. இந்த டைம் வந்தோடனே எப்படி டக் 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 டக்னு வேலை நடக்குதுங்க. வேலை எவ்வளவு வேகம் நடக்குதோ அவ்வளவு வேகம் சேஃப்டி தான். என்ன நன்றிங்க.
போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு பயங்கர இதுதானே. போன டைம் வரும்போதெல்லாம் இந்த இதை அவ்வளவு பண்ணது தானே. ஆமா ஒரு பால் வேலை முடியும், இன்னுமே அந்த பால் வேலை முடியல. எப்பா உயிர் காவா எனக்கு அந்த கிருஷ்ணகிரி வேலை சேர்த்து. ஆமா ஆமா சொல்ல தாண்டி மாதிரி இங்க ஆகக்கூடாது. இப்பயே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆயினே தான் இருக்குது. 2 நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட். ஆமா அதனால வேலை டக்குன்னு முடியணும். 2028 ஏப்ரல் மாசத்துல பாலை ஓபன் பண்ணணும்னு அக்ரிமெண்ட் இருக்கான். அதுக்குள்ள வந்துருவாங்க. சரி இதுலடா வரையில இல்லையா? வீடியோ ப்ரூஃபை எடுத்து வச்சுக்கலாம். வரையில இல்லையா? சரி வரல வரலன்றீங்க. சரி கம்பெனில எல்லாம் அர்த்தம் வரல அர்த்தம். அண்ணன் வந்து இறங்கினாங்க. இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரியிலங்க. இன்னொரு டிரைவர் வரேன்னு சொன்னாங்க, அதனால வெயிட்டிங்க. வந்துட்டாங்க. வண்டி எடுத்து போய் பார்க்கிங்ல போட்டு வரேன்னு சொன்னாங்க. நேற்று வந்து பருப்பு லோடு இறக்கியாச்சுங்க. இப்போ வந்து லோடு எடுத்து வந்து போயினே இருக்கிறேங்க. லோடு செட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லைங்க. அப்படியே போவோம், அப்படியே செட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒசூர் இல்லை தருமபுரி பெங்களூர் போய் தான் லோடு எதுனா ஏற்றுற மாதிரி இருக்கும். அதனால சரி அப்படியே உருட்டலாங்க. இப்போ பார்த்தா டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. அப்படியே பொறுமையாக போகலாம், எதனா லோடு எதனா கிடைக்கும். சரிங்க, இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் எப்போ போல் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அடுத்து என்ன டிரைவர், யார் டிரைவர் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். சரிங்க, பாய்ங்க.